அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்கிறான்னா, இப்போ பஞ்சபூதங்களுடைய அமைப்பில் 5 பூதங்கள் எதோடு எது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ பஞ்சபூதங்களுக்கு என்ன சொன்னேன்னா, சில சொல்லப்பட்டுள்ள விதிகள் ஒத்துப்போகாது. இப்போ நான் சொல்கிற ஒரு இதை வச்சு என்ன சொன்னான்னா, பஞ்சபூதங்களில் என்ன சொல்லலான்னா, வாரம் என்பது என்ன அப்படின்னா, வாரம்னா கிழமைன்னு அர்த்தம். இந்த வாரம் என்பது நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. வாரம் என்பது நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. நட்சத்திரம் என்பது காற்று தத்துவத்தை சார்ந்தது. ஓகேவா? திதி என்பது என்ன சொல்லலாம்னா, திதி என்பது நீர் தத்துவத்தை சார்ந்தது. ஓகேவா? யோகம் என்பது ஆகாய தத்துவத்தை சார்ந்தது. யோகம் என்பது ஆகாய தத்துவத்தை சார்ந்தது. கரணம் என்பது நில தத்துவத்தை சார்ந்தது. இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது. போட்டு யாரும் குழப்பலாம் வேண்டாம். இப்போ நமக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வாரத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உடல் நிலையை சீராக்கக்கூடியது. நெருப்பு தான் நம்மளுடைய உடலுடைய முக்கியமான அங்கம். அப்போ நெருப்பு என்று சொல்லக்கூடிய, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போன உடனே என்ன சொல்கிறாங்க, ஒரு தெர்மால் மீட்டரை வச்சு என்ன சொன்னோன்னா வாய்க்குள்ளே வச்சு பார்க்குறாங்க, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா அல்லது கூடி இருக்கா, இதானே. அப்போ உங்களுடைய நீங்கள் பிறந்த கிழமைக்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணி வர பிறந்த கிழமைக்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு நோய் வராது. பிறந்த கிழமைக்குண்டான நாளில் உடல் உறவு கொள்ளக்கூடாது, சவரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மேஜரான ஐட்டம். சவரம் பண்ணக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது. அப்போ பிறந்த கிழமை அன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, நீண்ட தூர பயணம் வைத்து கொள்ளக்கூடாது. பிறந்த கிழமை அன்னைக்கு நீண்ட தூர பயணம் வச்சுக்கிடக்கூடாது. என்ன காரணம்னா, பிறந்த கிழமை என்பது ஆயுளை குறிக்கும். ஒருவனுக்கு ஆயுள் வேண்டும் என்று சொன்னால், நீண்ட ஆயுள் வேண்டும் என்று சொன்னால், அவன் நெருப்பு தத்துவம் என்று சொல்லக்கூடிய அக்னி தெய்வத்தை பிடிக்க வேண்டும். உங்களுடைய கிழமையுடைய அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் உங்களுக்கு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ வாரம் என்பது நெருப்பு. அப்போ இதில் இன்னொரு கேள்வி வரும், சார் வாரம் என்பது நெருப்பு, அப்போ எந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவன் என்ன சொல்கிறான்னா வாரம் சார் அப்படின்னு கேட்பீங்கள. அப்போ அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவர்கள் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சொன்னான்னா, கிழமைதான் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கிழமைக்குண்டான அதிதேவதையை இவர்கள் வழிபாடு பண்ண இவர்கள் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருப்பார்கள். பஞ்சபட்சி சாஸ்திரத்திலும் பஞ்சபூத சக்தியிலும் நோய் சார்ந்த விஷயத்திற்கு நெருப்பு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா, அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் படி வரிசையாக வரும். நீர், ஜலம் என்பது திதி. அப்போ அந்த ஜலம் என்பது திதி அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்காமல் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் கல்யாணம் நடக்கணும்னா என்ன சொல்கிறான்னு, இவங்க வீட்டில் என்ன சார் திதி கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பர்னஸாக பெத்த தாய் தகப்பனோ அல்ல தாய் தகப்பன் இருந்தும்
அவர்களுடைய பெத்த தாய் தகப்பனுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த திதி கொடுக்காத தன்மை வந்து என்ன சொன்னான்னா உறவுகளை வளர்க்காது. திதி என்று சொன்னால் உறவு, திதி என்று சொன்னால் உறவு. யாருக்கு போய் திதி கொடுக்கும்? அப்பா இறந்த அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கும், தாத்தம் பாட்டுக்கு கொடுக்கும், முப்பாட்டனுக்கு கொடுக்கும். அப்போ அந்த உறவு தானே. அந்த உறவு 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 என்பது என்ன செய்கிறான்னா, ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணாக வருகிறது, கல்யாணம் பண்ணுவதற்கு ஒரு ஆணாக வருகிறது. இவங்க 2 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு தான் வருகிறார்கள். அதனால்தான் மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே தன்னுடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க வேண்டும். இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, இறந்த தேதியில் வந்து நினைவு நாள் என்று கொண்டாடுவது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இறந்த திதியைத்தான் அன்னைக்கு நட்சத்திரத்தை பார்க்க மாட்டாங்க. இறந்த நட்சத்திரம் வீடு முடுக்கணும் வேண்டிய நட்சத்திரமா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஆனால் மறு வருடம் திதிக்கு வந்து என்ன சொன்ன, அன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஜோசியம் பார்க்குறவங்ககிட்ட வருவாங்க. அப்போ இறந்த திதியே உறவை வலிமைப்படுத்தும். இது நாள் வரைக்கும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காமல் இருந்திருந்தால் இனிமேல் கொடுங்கள். இனிமேல் கொடுக்க வேண்டியது. இது நாள் வரைக்கும் நான் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சதாசிவ நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. சதாசிவ நட்சத்திரம் என்று சொன்னால் சனியோடைய நட்சத்திரங்கள் 3, அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3 ஆராய்ச்சா. அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை தவிர்த்து உத்திராடம் 6, 2, 8. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சதாசிவ நட்சத்திரம். அப்போ கரெக்டாக 9 நட்சத்திரம் ஆச்சா. இந்த 9 நட்சத்திரங்கள் வந்து எப்பயுமே இந்த 9 நட்சத்திரங்களில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனால் அவன் பிழைத்து கொள்வான். சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2, உத்திராடம். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 3, சனியுடைய நட்சத்திரங்கள் 3, புதனுடைய நட்சத்திரம் 1. இந்த நட்சத்திரத்தில் எவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனாலும் சாக மாட்டான். எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு. இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அவர் பிழைத்து கொள்வார். ஏன்னா இது எப்பயுமே உயிர்ப்பு சக்தி உடையது. அப்போ மனிதன் தன்னுடைய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கல, புதுசாக கொடுக்க போகிறேன்னா நான் சொன்ன 9 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கொடுங்க. 25 வருடம் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் கொடுத்தால் உங்களுடைய அந்த முன்னோர்கள் மனமாற ஏற்றுக்கொள்வார்கள், வெற்றி கிடைக்கும். அப்போ திதி என்பது உறவை குறிக்கும், உயிரை குறிக்கும், உறவையும் உயிரையும் குறிக்கும். அடுத்த சந்ததி என்பது உயிர். அந்த உயிர்காரகத்தை கொண்டாந்து கொடுத்தோம். பேர் சொல்வதற்கு பிள்ளை கொண்டாந்து கொடுத்துரும் திதி கொடுத்தால். அதற்கு அடுத்து நட்சத்திரம் என்ன செய்யும்? நட்சத்திரத்தை வச்சு என்ன செய்யலாம்? ஏன் நட்சத்திரத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நட்சத்திரம் என்பது புகழை கொடுக்கும். நட்சத்திரம் என்பது புகழை கொடுக்கும். இந்த நட்சத்திரம் வந்து எப்படி புகழை கொடுக்கும்னா, நட்சத்திரம் என்பது காற்று. நட்சத்திரம் என்பது காற்று. அப்போ நட்சத்திரம் என்பது காற்று அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, அது வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையையோ அல்லது பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதையோ, பிறந்த நட்சத்திரத்தை அன்று வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய நட்சத்திர அதிதேவதைகளுடைய கோவிலுக்கு போய் வந்து நீங்கள் விளக்கு போடுவதனாலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். இப்போ வந்து பேரும் புகழ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம எங்கே போய் என்ன அர்ச்சனை பண்ணுறோம்? நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? நம்ம கோயிலில் போய் வந்து திதியை சொல்லி கும்பிடலை, நட்சத்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறோம். அதனால் வந்து என்ன சொன்னான்னா, உங்களுக்கு பெயரும் புகழும் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும். அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதற்கடுத்து யோகம். யோகம் என்பது என்ன கொடுக்கும்? யோகம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆகாய பூதத்தை குறிக்கும். யோகம் என்பது ஆகாய பூதத்தை குறிக்கும்.
இந்த யோகம் என்பது ஆகாய பூதத்தை வந்து குறிக்கிறது காரணத்தினால வந்து என்ன சொல்கிறான்னா, நாம் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்தலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பிரபஞ்சத்தோடைய சக்தியை வந்து நம்ம ஈர்க்கணும். ஆகாயத்தில் தான் எல்லா சக்திகளும் இருக்குது. அப்போ பிரபஞ்சத்தோடைய சக்தியை இழுப்பதற்கு, பிரபஞ்சத்தோடைய அருளை பெறுவதற்கு யோகத்தின் கிரகத்தை வணங்கணும். யோகத்தின் கிரகம் என்ன சார் அப்படின்னா, உங்கள் யோகம் என்னவோ உங்கள் யோகத்துக்கு உண்டான கிரகம் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன யோகத்தில் போய் பிறந்தீங்களோ அந்த யோகத்திற்குண்டான யோகக்காரன் என்று ஒருத்தன் இருக்கிறான். அவனை கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சத்தோடைய கடாட்சம், பிரபஞ்சத்தோடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ பிரபஞ்சத்தோடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னா உங்களுடைய யோகத்துக்குண்டான கிரகம் ஒன்று இருக்கிறது. இப்போ விஸ்கமன்னா சனி, பிரீதினா புதன் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி விருத்தின்னா புதன், ஆனால் அதோடைய அதிதேவதை சூரியன். அப்பங்கும்போது என்ன சொன்னாங்க, 27 யோகங்களுக்கும் லக்கி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது. அதை ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடுங்க, இல்லை நெட்டில் தட்டினா வரும். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பிரபஞ்சத்தோடைய கடாட்சத்தையும் பிரபஞ்சத்தோடைய யோகத்தையும் பெறுவதற்கு, ஞானத்தையும் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், யோகத்துக்குண்டான கிரகத்தை வழிபாடு பண்ண 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 என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடைசியில் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு வந்து ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னா கடைசி வந்து என்ன சொல்கிறான்னா, எந்த நட்சத்திரத்திலிருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து அனுச நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்து வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யார் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கரணம். அப்போ கரணம் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னால், உங்களுடைய கரணத்திற்குண்டான கிரகங்கள் இருக்கிறது. உங்கள் கரணத்திற்குண்டான கிரகங்கள் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா கரணங்களுக்கு வந்து ஆதி காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேறு எதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த வேறு எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பவகரணத்திற்கு சூரியன், பாலவ கரணத்திற்கு வந்து சந்திரன், கௌளவ கரணத்திற்கு வந்து செவ்வாய், தைத்துளை கரணத்துக்கு வந்து புதன், கரசை கரணத்திற்கு வந்து குரு, வணிசை கரணத்திற்கு வந்து என்ன சொன்னா சுக்கிரன், பத்திரை கரணத்திற்கு வந்து என்ன சொன்னா சனி, சகுனி கரணத்திற்கு வந்து ராகு, சதுஸ்வாரத கரணத்திற்கு வந்து கேது, நாகவ கரணத்திற்கு ராகு, கிம்ஸ்துக கரணத்திற்கு கேது தான். அப்போ மொத்தம் 11 கரணங்களுக்கு உண்டான கிரகங்களை தெரிஞ்சுக்கிது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய கரணத்திற்குண்டான கரணம் என்பது நிலத்தை குறிக்கும். கரணம் என்பது நிலத்தை குறிக்கும். கரணம் என்பது நிலத்தை குறிக்கும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வாரம் என்பது நெருப்பை குறிக்கும், நட்சத்திரம் என்பது காற்றை குறிக்கும், திதி என்பது நீரை குறிக்கும், யோகம் என்பது ஆகாயத்தை குறிக்கும், காரணம் என்பது நிலத்தை குறிக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து என்ன செய்யணும், கரெக்டாக உங்களுடைய காரணத்திற்குண்டான கிரகத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும். உங்களுடைய காரணத்திற்குண்டான கிரகம் எதுவோ அதை நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால், கரணத்திற்குண்டான கிரகம் எதுவோ அது என்ன காரணம், ஏன் அதற்கு வந்து மண்பூதத்தை வச்சான்னா, இன்றைக்கி எல்லா பொருளுமே தங்கம் முதல் கொண்டு தாது பொருள்கள் கொண்டு மூலிகைகள் முதல் கொண்டு அவன் என்ன சொன்னான்னா அவன் இந்த தாது இதை 3 விதமான பஞ்சபூத சக்திகளில் வந்து என்ன சொல்கிறான்னா தாது மூலம், அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து இன்னொன்று வரும், அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது எல்லாமே பூமியிலிருந்து விளைவிக்கப்படுகின்ற பொருள்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பணம் சம்பாதிச்சிட்ருக்கோம். வேறு எங்கேருந்தெல்லாம் வராது. அப்போ உங்களுடைய கரணத்திற்கும் நிலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ யோகத்திற்கும் ஆகாயத்துக்கும் சம்பந்தம் உண்டு, திதிக்கும் நேருக்கும் சம்பந்தம் உண்டு, நட்சத்திரத்திற்கும் காற்றுக்கும் சம்பந்தம் உண்டு, வாரத்திற்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் எப்பயுமே இதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இருத்தி கொண்டு வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் பிறந்த கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து
பிறந்த கிழமைக்குண்டான அதிதேவதையை வணங்கி நீண்ட ஆயுளை பெறலாம். நட்சத்திர கடவுளை வணங்க காற்றை போல வாழ்க்கை வேகமாக மாற்றிக்கொள்ளலாம், முன்னேற்றம் வரும். நட்சத்திர குறியீட்டையும் பயன்படுத்தலாம். திதியின் கிரகத்தை வைத்து வழிபாடு செய்ய உறவுகள் நல்ல நிலைமையில் ஒற்றுமையாகும், நட்புடனும் நண்பர்கள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். கரணம் என்பது என்ன சொன்னான்னா தாங்கள் பிறந்த கிரகத்தின் கரணத்தை தூண்டினால் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக பிறந்த கரணத்தின் கிரகத்தை தூண்டினால் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். உங்களுடைய பிறந்த யோகத்திற்குண்டான கிரகத்தை தூண்டினால் பிரபஞ்ச அருளை பெறலாம். அந்த கிரகத்தை தூண்டணும். அப்போ தூண்டுதல் என்பது என்ன சொன்னா தூண்டுதல் என்பது பெருசாக ஒன்றெல்லாம் கிடையாது. அதோடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்களை வழிபாடு பண்ணுவது, அதற்குண்டான அதிதேவதை வழிபாடு எல்லாமே நீங்கள் என்ன சொன்ன அந்த 9 நவகிரகங்களுக்குள்ள இந்த பஞ்சபூதங்களை அடங்கி செயல்படுத்தி பாருங்கள். இது எனக்கு தெரிந்த, நான் கற்ற, நான் அனுபவபூர்வமாக அறிந்த ஒரு சிற்றறிவுக்குண்டான அறிவு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் மற்றவர்களுக்கு கருத்து வேற்றுமைகள் மைனஸ்கள் இருக்கலாம். அதற்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு இது வேலை செய்யும். என்னிடம் வருகின்ற கஸ்டமர்களுக்கு நான் இதை இப்படி பிரயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுவரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறேன், நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒர்க் அவுட் ஆகலையா அப்படியே என்ன சொன்னோன்னா ஒதுங்கி போயிருங்க. யாரும் எந்த பிரச்சனை. ரெண்டாவது, யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணினீங்கன்னா என்னால் நான் எப்பயுமே பிஸியாக இருக்கேன். காலையில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு. மனுஷன் வாக்கிங் போய்கிட்டு இருக்க ஒரு நேரம் நீ 8 மணிக்கு நான் போயிட்டு வேக 2 தடவை நடந்து வரேன், 6 கிலோமீட்டர் நடந்து வரேன், எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறான். என்ன சந்தேகம்? அப்போ ஜோதிடர் என்பவர் அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அவருக்கும் ஃப்ரீ மைண்டு, அவருக்கும் வேலை சோழி நித்தம் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொன்னேன்னா ரொம்ப அதாவது மனித இன்னைக்கு ஒரு அம்மா என்ன சொல்கிறான்னா சண்டையே போட்டுருச்சு. எதுக்குன்னே தெரியல. காரணம் என்ன சொல்கிறேன்னா கஸ்டமர் எதிரில் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா ஏற்கனவே நம்ம கிளைண்ட்டு தான். மந்திரங்கள் நான் எழுதிய எழுத்து கொஞ்சம் பொடுசாக இருக்கும். அதை கொஞ்சம் 1க்கு 2 தடவை திருப்பி என்ன சொன்னான்னு வாய்ச்சா புரிஞ்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு மேலேனா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்போ கண்டிப்பாக என்ன சொன்னான்னா ஃபோன் எடுத்துடலாம். நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஃபோன் எடுத்துடலாம். 10 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு தூக்கம் வேணும். இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால எல்லா மனிதர்களுக்கும் உங்களுக்கு தேவை இருக்கலாம். உனக்கு நோய் வந்துருச்சுன்னா 11 மணிக்கு டாக்டர் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. உன் தலையெழுத்து. ஆமாம், டாக்டர் நம்ம வீட்டுக்கு கிள்ளிக்கிறியா? ஆசிரியர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பாடம் சொல்கிறேன். மாதா பிதா குருதே இந்த 4 பேரையும் என்ன சண்டைக்கு இழுக்காத, உனக்கு தருத்திரம் வந்துருச்சுன்னா. ஆமாம், சண்டைக்கு இழுக்கிற மாதிரி சண்டைக்கு இழுத்து என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஒன்றும் செய்ய முடியாது. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு விருப்பம் வேணும்ல. அதுக்காக நீ யூடியூப்பில் போடுறது மக்களுக்காக, புரிகிற மக்களுக்காக போடுற. புரியாதவனுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன் இப்படி பேசுகிறான்னு ஆம்பாதம் பேசுகிறான்னு நினைப்பீங்க. உலகத்தில் என்ன சொன்னானா பாம்புக்கு பாம்பாகத்தான் இருக்க வேண்டும், நெருப்புக்கு நெருப்பாக இருக்க வேண்டும், அன்புக்கு அன்பாக இருக்க வேண்டும். அதிகாரம் என்று ஒன்று வந்தது என்று சொன்னால் அது யாரும் இங்கே என்ன சொன்னாலும் ஜோசியம் பார்க்குறவங்க கட்டுப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருமே என்ன சொன்னாலும் எங்களை வளர்த்தே விடலை. நாங்களாலும் ஒரு யூடியூப்பில் ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிங்க? வெறும் 10,000 ரூபா வந்திருக்கு. ஆனால் இல்லை, அக்கௌண்ட்டில் வரல. தெரியுமா இது? அப்போ எவ்வளவு நம்ம காசெல்லாம் போட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு நிறையா பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதாபிமானம் என்பது மனிதனை மதித்தால் உங்களுக்கு நீங்கள் மதிக்கக்கூடிய மனநிலையில் இருந்து நீங்கள் டாக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் கூப்பிட்டா இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிறது உங்கள் நம்ம வீட்டு வேலைக்காரனே அப்படி வேலை வாங்க முடியும். அதனால் நிறையா பேர் கற்றுக்கிட வேண்டியது இருக்குது. கற்றுக்கிடுங்க.
கற்றுக்கிடலைன்னா உங்கள் சந்ததிகள் கஷ்டப்படும். நீங்கள் உங்கள் சேர்த்து வைக்கிறது வந்து தர்மம் சேர்த்து வைக்கலாம், அதர்மம் இதெல்லாம் பேசுறது ஏசுறது இதெல்லாம் என்ன பழக்கம்னே தெரியல. என்ன இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டுகள் வந்து என்ன சொன்னால் 13,000 பேர் இருக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபர் 13,000 சொச்சத்துக்கு மேலே இருக்கீங்க. இருந்தாலும் புதியவர்களாக இருக்கணும் நீங்கள் பல. அதனால் யாரும் எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்ட பேசினா நண்பாக பேசுங்க. அதுதான் நான் சொல்கிற ரெக்வஸ்ட் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.